குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து காமனாக எல்லாருக்குமே வர ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம், அதாவது உள்பகுதிகளில் வர அரிப்பு. இது வந்து நீங்கள் வந்து என்னன்னு சொல்வீங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிங்வார்ம் அப்படின்னு சொல்லுவீங்க, இல்லைனா வந்து உங்களுக்கு அதாவது வட்டமாக வர ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவீங்க. எங்களுக்கு டெர்மட்டாலஜி வழியாக வர்றது இட் இஸ் கால்ட் டீனியா அப்படின்னு சொல்லுவோம், இல்லை டெர்மட்டோஃபைட் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன, இந்த ரிங்வார்ம் இன்ஃபெக்ஷனுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். ஃபங்கஸ்ங்கிறது அதாவது பூஞ்சாங்கிருமி அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசம். அதாவது வந்து உங்களுக்கு சில பேஷண்ட்ஸ் வந்து எங்கிட்ட கேட்பாங்க, ஏன் மேடம் எனக்கு மாத்திரம் வருது அப்படின்னு. இது உங்களுக்கு மாத்திரம் வருதுன்றது கிடையாது, யாருக்கு வேணால் வரலாம். நம்ம இருக்கிற கிளைமேட் அந்த மாதிரி ரொம்ப வந்து அதிக ஸ்வெட்டிங்கு பிசு பிசுன்னு இருக்கிற ஒரு இடத்துல அந்த ஃபங்கஸ் வந்து எப்போவுமே அதிக ஸ்வெட் இருக்கிற ஏரியாவில் தான் ஈஸியாக வளரும், மாய்ஸ்சர் இருக்கிற ஏரியாவில் தான் வளரும். அதனால தான் உங்களுக்கு இடுக்கு இருக்கிற இடத்துல எல்லாமே இந்த ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வருது. எஸ்பெஷலி சம்மர் டைமில் இப்போ நிறைய பேருக்கு வர்றது இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான். இது எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில காமனாக நம்ம பண்ணுறதெல்லாம் பண்ணாமல் இருந்தாலே வந்து இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை குறைச்சிக்கலாம். நம்பர் 1 என்னன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, உள்ளாடைகள் எல்லாமே வந்து வாஷ் பண்ணிட்டு உள்ள வீட்டுக்குள்ளேயே போட்டுருவாங்க, வெளியே வந்து வெயிலே காய போட மாட்டாங்க. ஸோ இந்த பழக்கத்தை விட்டுட்டு உள்ளாடைகள் எப்பவுமே வந்து நல்ல வெயிலில் போட்டிங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்கும். இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து ரொம்ப அதிகமாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு சொல்கிற அட்வைஸ் என்னன்னா, அந்த உள்ளாடைகளில் அயர்ன் பண்ணிட்டு போட்டுக்கோங்கன்னு. அப்போ தான் வந்து ஃபுல்லாக ட்ரைனஸ் இருக்கும் உங்களுக்குன்னு. ரெண்டாவது வந்து ஆல்வேஸ் சேஞ்ச் யுவர் அண்டர்வேர். அதாவது காலையில் ஒரு வாட்டினா திருப்பி ஈவினிங் ஒரு வாட்டி அண்டர்வேர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அப்போ தான் மாய்ஸ்சர் கம்மியாக இருக்கும். அண்ட் ஹாஸ்டலில் படிக்கிற பசங்க வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஈவன் பனியன் அண்ட் அண்டர் கார்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து தே வில் டென் டு ஷேர். ப்ளீஸ் டோன்ட் ஷேர் யுவர் அண்டர் கார்மெண்ட்ஸ் வித் எனிபடி. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. அண்ட் மோரோவர் இந்த பூஞ்சாங்கிருமிங்கிறது உங்ககிட்டேருந்து வந்து, அதாவது கீழே இருக்கிற கிரவுண்ட்லேருந்து வரலாம், பக்கத்தில் பஸ்ஸில் உட்காந்துருக்கிறவங்க கிட்டேருந்து வரலாம், யார்கிட்டேருந்தெல்லாம் வேணால் வரலாம் இது. ஸோ ஈவன் யுவர் ஓன் டாக், பெட் அனிமல்ஸ் வச்சுருந்தீங்க வீட்டில், நாய் பூனை வச்சுருந்தீங்கன்னா அந்த நாய் பூனையும் ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். சில டைம் அதுங்களுக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேட்சாக இருக்கும், இல்லைனா வந்து கொஞ்சம் அங்கங்கே அதாவது அதோட முடி உதிர்ந்திருக்கும், கொஞ்சம் ஃப்ளேக்காக இருக்கும். இதெல்லாம் இருக்கும்போது பவுடரியாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டேக் யுவர் அனிமல் ஆல்சோ ஃபார் ட்ரீட்மெண்ட். அவங்க வெட்டுக்கிட்ட கூட்டு போங்க, ஏன்னா ஈவன் ஃப்ரம் அனிமல்ஸ் நம்மளுக்கு வர சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணும்போதே வந்து பூஞ்சாங்கிருமையை ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். சரி, ஒருவேளை பூஞ்சாங்கிரி இன்ஃபெக்ஷனே வந்துருச்சு உங்களுக்கு, இட் இஸ் நாட் அன்காமன், யாருக்கு வேணால் வரலாம் இது. ஸோ வந்துருச்சுன்னா இப்போ என்ன பண்ணலாம், இதுதான் முக்கியமான பகுதி. நார்மலாக என்ன பண்ணுவோம், நீங்கள் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதாவது சொல்லுவாங்க அதை போடுவோம், இல்லைனா வீட்டில் இருக்கிறது ஏதாவது ஒன்று எடுத்து போடுறது, இல்லைனா வந்து வெறும் ஃபார்மசிக்கு போய் அந்த மெடிக்கல் ஷாப்கார கொடுக்கறத போடுறது. தயவு செஞ்சு இது மூணுத்தையுமே நிறுத்திடுங்க. ஏன்னா இன்னைக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட்டில் எங்களோட ஹாஸ்பிட்டல்ஸில் பார்க்கறதுல எந்த பூஞ்சாங்கிரியுமே வந்து ட்ரீட்மெண்ட்டில் போகிறதே கிடையாது. அது ஏன்னா இந்த 3 நாள் தான். அதாவது நீங்களே ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, இல்லைனா டாக்டர் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை ஒழுங்காக போடாமல் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணாத அளவுக்கு இருக்கிறது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இஃப் இன் கேஸ் ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா தயவு செஞ்சு உங்கள் டாக்டர் கிட்ட, ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டை போங்க. உங்கள் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் கொடுக்குற டேப்லெட்டை கரெக்ட் டோஸுக்கு கரெக்ட் நாளுக்கு எடுங்க. நிறைய பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு 3 வாரத்துக்கு கொடுத்துருந்தோன்னா மேடம் 1 வீக் போட்டோம் நல்லா ஆயிடுச்சு அப்படியே விட்டுட்டேன் அப்படின்வாங்க. தயவு செஞ்சு அது பண்ணாமல் ஃபுல் கோர்ஸையும் கரெக்டாக முடிச்சுட்டு உங்கள் டாக்டர் திருப்பி வர சொன்னாங்கன்னா போய் அவங்கள பாருங்கள். ஏன்னா வந்து இன்னமும் இருக்கா இன்ஃபெக்ஷன், இன்னும் கொஞ்சம் அதிகமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமாங்கிறத பார்க்கறதுக்காக தான் உங்களை வர சொல்கிறது. அண்ட் நெவர் ஷேர் யுவர் ப்ரிஸ்கிரிப்ஷன். பக்கத்தில் இருக்கிறவங்க கொடுக்குற ப்ரிஸ்கிரிப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. வீட்டில் யாரோ போனாங்க அவங்களுக்கு கொடுத்தாங்க, நானும் அதை யூஸ் பண்ணி பார்க்குறேங்கிற டெண்டன்சியை விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி பூஞ்சாங்கிருமி இருக்கும்போது இப்போ வந்து பூஞ்சாங்கிருமி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நிறையவே இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நம்ம எவ்வளோ ட்ரீட் பண்ணாமல் போக மாட்டேங்குது. அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு வந்து நம்ம ஹிஸ்ட்ரி இன்னும் கொஞ்சம் வந்து திருப்பி அவங்களை கேட்டோம், ஏன் போக மாட்டேங்குது, நீங்கள் ஆயின்மெண்ட் ஒழுங்காக போடுறீங்களான்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு 10 நாளைக்கு ஆயின்மெண்ட் போடுவாங்க. அது கொஞ்சம் நல்லா ஆச்சுன்னு உடனே ஆயின்மெண்ட் தூக்கி போட்டு அப்படியே விட்டுருவாங்க. அண்ட் ஆல்சோ இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட்க்கோ ஒய்ஃப்க்கோ இல்லை குழந்தைக்கோ இந்த இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களையும் கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தருக்கும் இந்த பூஞ்சாங்கிருமி கண்டிப்பாக பரவலாம். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பூஞ்சாங்கிருமின்னு இருக்கும்பொழுது நீங்கள் ஹோம் ரெமெடிஸ் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. நீம், கார்லிக் இந்த மாதிரி போடுறவங்க இருக்காங்க. சம்டைம்ஸ் ஆனியன்லாம் மேலே போட்டு பேஷண்ட் வராங்க. அதுவும் இல்லாமல் மஞ்சள் போட்டு ட்ரை பண்ணேன் மேடம் ஆனால் போகலைன்னு சொல்லுவாங்க. மஞ்சளுக்கெல்லாம் இந்த பூஞ்சாங்கிருமி கேட்காது. கண்டிப்பாக பூஞ்சாங்கிருமி இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா அதுக்குரிய மாத்திரை அண்ட் ஆயின்மெண்ட்ஸ் போடும்போது மாத்திரம்தான் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது மாத்திரை போட்டாலுமே போகாத பூஞ்சாங்கிருமி இருக்குது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் டாக்டர் கிட்ட வந்து போய் மெடிசன் எடுக்கிறது இம்பார்ட்டண்ட்டோ, பர்சனல் ஹைஜீனும் மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் பெட்ஸை செக் பண்ணுறதுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஒரு இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணி நல்ல ஒரு நீங்களாக வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த பப்ளிக் அவேர்னஸை கொண்டு வரது ரொம்ப முக்கியம். ட்ரீட்மெண்ட் வந்து ஓன் ட்ரீட்மெண்ட், செல்ஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணாதீங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டை போயிட்டு என்ன அவங்க சொல்கிறாங்களோ அதை மாத்திரம் கேளுங்க. தேங்க்யூ.